உலகிலேயே 1008 லிங்கங்கள் கூடிய 210 டன் எடை கொண்ட ஒரே கல்லில் 33 அடி உயர சகஸ்ரலிங்கம். மாமல்லபுரம் அருகில் வடிவமைக்கப்பட்டு சாதனை. பீகார் தலைநகர் பாட்னா அருகில் பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் பகுதியை சேர்ந்தவர் ஸ்தபதி லோகநாதன். 45 ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த மூத்த சிற்பக்கலைஞரான இவர் மாமல்லபுரம் அரசினர் சிற்பக்கலை கல்லூரியில் பட்டம் பெற்ற சிற்பி ஆவார். இவரிடம் பீகார் மாநிலம் பாட்னா நகருக்கு அருகில் உள்ள கிழக்கு சம்பாரன் என்ற இடத்தில் பிரதிஷ்டை செய்வதற்காக 1008 லிங்கங்களுடன் 33 அடி உயர சகஸ்ரலிங்கம் கருங்கல்லில் வடிவமைக்க ஆர்டர் கொடுக்கப்பட்டது. இதையடுத்து திருநெல்வேலியில் உள்ள கல்குவாரியில் இருந்து 350 டன் எடை கொண்ட கருங்கல் கொண்டு வரப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சகஸ்ரலிங்கம் வடிவமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது. 3 ஆண்டுகளில் ஸ்தபதி லோகநாதன் தலைமையில் 30 சிற்பிகளை கொண்டு 100% பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. 33 அடி உயரத்தில் சகஸ்ரலிங்கத்தின் மேல்புறத்தில் 72 லிங்கங்கள் வீதம் 14 அடுக்குகளில் 1008 சிறிய லிங்கங்கள் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இந்த பிரம்மாண்டமான சகஸ்ரலிங்கம் முறையான வாஸ்து பூஜைகள் செய்யப்பட்டு ராட்சத கிரேன்கள் உதவியுடன் 130 டயர் கொண்ட ராட்சத லாரியில் பீகார் மாநிலம் கொண்டு செல்லப்படுகிறது. இந்த சகஸ்ரலிங்கம் 210 டன் எடை என்பதால் மத்திய அரசின் உரிய அனுமதியுடன் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களின் தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக இரவு நேரத்தில் மட்டும் பயணம் செய்து இந்த பிரம்மாண்டமான சகஸ்ரலிங்கம் ஒரு மாத பயணத்திற்கு பின்னர் டிசம்பர் மாத இறுதியில் பீகார் சென்றடைய உள்ளது. ஜனவரியில் இந்த சகஸ்ரலிங்கம் அங்கு நிலை நிறுத்தி பிரதிஷ்டை செய்யப்பட்டு 3 அடுக்குகளை கொண்ட வீராட் ராமாயண் மந்திர் கோயில் கட்டப்பட உள்ளது. பல மாநிலங்கள் வழியாக பயணம் செய்யப்பட உள்ள இந்த சகஸ்ரலிங்கத்தை வழி நெடுகிலும் பக்தர்கள் ஆங்காங்கே வழிபாடு செய்ய உள்ளனர். மேலும் சகஸ்ரலிங்கத்தை வழிபட்டால் 1000 லிங்கங்களை வழிபட்ட பலனை ஒரே நேரத்தில் பெறலாம் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். 210 டன் கொண்ட 33 அடி உயரத்தில் 1008 லிங்கங்களுடன் கூடிய பீகாரில் அமைய உள்ள சகஸ்ரலிங்கமே உலகத்திலேயே மிக பிரம்மாண்டமான சகஸ்ரலிங்கமாகும். உலகத்தில் இதுபோன்ற பிரம்மாண்டமான சகஸ்ரலிங்கம் இதுவரை எங்கும் அமைக்கப்படவில்லை என மாமல்லபுரம் சிற்பக்கலைஞர் லோகநாதன் ஸ்தபதி தெரிவித்தார்.